தேனி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சுருளி வேலப்பர் கோவில் பக்தர்களை இருக்கிற ஒரு அற்புத தலமா இருக்கு. சுமார் 2000 வருஷங்கள் பழமையான இந்த கோவில் சித்தர்கள் வாழ்ந்த தெய்வீக நிலம். இந்த சுருளி மலை பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைஞ்சிருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ல அமைஞ்சிருக்கு. பழனி முருகனின் நவபாஷான சிலையை உருவாக்க பயன்படுத்திய இறுதி மூலிகைய போகர் சித்தர் இந்த மலையிலிருந்தே எடுத்ததா பரம்பரை கதைகள் சொல்லுது. இந்த பகுதியை சுற்றி இருக்கிற மலைகள்ல சுமார் 225 குகைகள் இருக்கிறதாகவும் இன்னைக்கும் பல சித்தர்கள் இங்க தவம் செஞ்சிட்டு இருக்கிறதாவும் பக்தர்கள் நம்புறாங்க. குறிப்பா விபூதி குகையில ஈரமான மண் காய்ஞ்சதுமே விபூதியா மாறும் அதிசயம் நடக்கிறதாவும் சொல்லப்படுது. இங்க இருக்கிற நீர்ல விழக்கூடிய இலைகள் பாறை போல மாறும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. சுருளி ஆண்டவர் சன்னதியின் கிழக்கு பகுதியில் இருக்கிற இமயகிரி சித்தர் குகை ரொம்ப புகழ் பெற்றது. ஒருத்தர் படுத்துக்கிட்டே போற அளவுக்கு குறுகலான இந்த குகையில சிவபெருமான் நுழைஞ்சதா பக்தர்கள் நம்புறாங்க. இதனால இது கைலாச குகை அப்படின்னு சொல்றாங்க. புராண கதைகளின்படி ராவணன் ஏற்படுத்திய கொடுமையால துன்புறுந்த தேவர்கள் முனிவர்கள் விஷ்ணு தலைமையில இங்க ஆலோசனை நடத்தியதாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் தாக்க முயன்றப்போ விஷ்ணு பஞ்ச பூதங்களா விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து பாதுகாத்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் சிவபெருமானின் திருமண நிகழ்வின் போது அகத்தியருக்கு தன்னுடைய திருமண கோலத்தை இந்த குகையிலேயே அருளியதாகவும் பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கைலாயநாதர் குகைக்கு மேலாகவே சுருளி வேலப்பர் கோவில் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த தலத்தின் இன்னொரு தனிச்சிறப்பு.